அவன் போலிங்க இடத்துல சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு? பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரி, வேத பாரகன் இப்படிப்பட்ட ஆள்களுக்கு, யூதர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை நீங்க மறுதலிச்சு சிலுவையில் அடிச்சிட்டீங்கடான்னு. அந்த தேவனை யாக்கோபு தேவனா வணங்கினாரு, ஈசாக்கு தேவனா வணங்கினாரு, யாக்கோபு தேவனா வணங்கினாங்க. அப்படிப்பட்ட தேவனை நீங்க சிலுவையில யாருன்னு தெரியாதுன்னு அடிச்சிட்டீங்கடா, கொன்னுட்டீங்கடா. பிலாத்து அப்ப கூட பிலாத்து என்ற ராஜா அவரை விடுதலை ஆக்குறதுக்கு மனசா இருந்தான். அந்த பிலாத்து சொல்றான், இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்ல, இவரை ஏன்டா சிலுவையில் அறியணும்னு சொல்றீங்கன்னு அங்க இருக்கிற ஜனங்கிட்ட கேட்டான். ஆனாலும் நீங்க என்ன சொன்னீங்க? அவர் உங்களுக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, அதிசயம் செஞ்சாரு, இந்த உலகத்துல அவர் 3.5 வருஷம் வாழ்ந்தாரு, ஊழியம் செஞ்சாரு. அந்த ஊழியம் செய்யும் போது உனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு, உன்னை குணமாக்குனாரு, பேயை ஓட்டினாரு, எல்லாத்தையும் பண்ணி குஷ்டரோகம் எல்லாம் குணமாக்குனாரு. இப்படி எல்லாம் செஞ்ச அந்த தேவனை அவன் இயேசு விடுதலை ஆக்கணும்னு சொல்லும் பொழுது, இயேசுவானா எங்களுக்கு யாரை விடுதலை, பரபாச விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அவனை விடுதலை ஆக்க வச்சிங்க. ஒரு குற்றவாளிய, ஒரு அக்யூஸ்ட விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவரை, ஒரு பரிசுத்தமானவரை சிலுவையில அறிஞ்சிட்டீங்கடா. ஆனாலும் தேவன் அவரை 3வது நாள் உயிரோட எழுப்பிட்டாரு. அப்ப நீங்க அவரை மறுதளிச்சிங்கடா. இயேசு கிட்ட நன்மை பெற்ற ஜனங்கள்லாம் பொய் சாட்சி சொல்லிச்சான், சிலுவையில அடி, சிலுவையில அடி, சிலுவையில அடி. கூட இருந்தவனே மறுதளிச்சான் பேதுரு. அங்க இருக்கிற ஜனங்க, அற்புதம் பெற்ற ஜனங்களாம் என்ன பண்ணுச்சு? அவங்கள என்ன சொல்லிச்சு? பிலாத்து சொல்றான், இவரை ரிலீஸ் பண்ணலாம், ஒரு குற்றம் இல்லை, ஒரு பாவமும் செய்யல, இவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பிலாத்து ராஜாவே, தீர்ப்பு கொடுக்குற ராஜாவே சொல்றான். ஆனா ஜனங்க என்ன சொன்னா, இல்ல இல்ல சிலுவையில் அடி, சிலுவையில் அடி. ஒரே வார்த்தை ஓங்கி ஒலிச்சது, ஒரே வார்த்தை ஓங்கி ஒலித்தது. என்ன? சிலுவையில் அடி, சிலுவையில் அடி, இயேசுவே சிலுவையில் அடி. அப்ப அவன் சொல்றான், பண்டிகை நாட்கள்ல 2 பேரை விடுதலை பண்றதா இருக்குது, ஒருத்தரை விடுதலை பண்ணுவோம். பரபாஸ் இருக்கிறான், அவன் பயங்கரமான ஒரு அக்யூஸ்ட். அவனை நான் ரிலீஸ் பண்ணமா, இயேசுவை ரிலீஸ் பண்ணமான்னு கேட்கறான். பரபாசை ரிலீஸ் பண்ணிட்டு இயேசுவை சிலுவையில் அடிச்சிடணும். இப்படி மறுதளிச்சாங்களாம் இயேசுவை. அதுதான் பவுல் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஆபிரகாம் தேவன், ஆனா ஆபிரகாம நீ கும்பிடுற, ஆபிரகாம உயர்த்தி பேசுற, அவர் வணங்கின தேவனை சிலுவையில் அடிச்சுட்ட. ஈசாக்கு அவரு வணங்கின தேவனை சிலுவையில் அடிச்சுட்டு ஈசாக்க எங்க முற்பிதாக்கள் சொல்ற, யாக்கோபு எங்க முற்பிதாக்கள், மூதாதியர் அப்படின்னு சொல்ற. ஆனா அந்த யாக்கோபு வணங்கின கடவுளை சிலுவையில் அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லும் போது ஆனா தேவன் 3வது நாள் அவரை எழுப்பிட்டாரு பாரு அப்படின்னு. அப்போ இந்த மறுதளிச்ச டீம் எல்லாம் இருக்குங்க பாத்தீங்களா? பிலாத்து ராஜாக்கு அடுத்த காலம் வேற ஒரு ராஜா தோன்றுனாம். அந்த ராஜா காலத்து எக்கச்சக்க யூதர்களை கொண்டான். இந்த மறுதளிச்சாங்க பாரு, எல்லாம் கொண்டு குவிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வந்தான், அவன் கொண்டானா. அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா வந்தான், அவன் கொண்டானா. இப்படியே அடுக்கடுக்கா ராஜாக்கள் வர வர யூதர்களை கொண்டு குவிச்சான். கடைசியா நாம வாழ்ந்த நாட்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிட்லரு 6 லட்சம் ஒட்டு மொத்தமா கொண்டான் பாரு. 6 மில்லியன் யூதர்கள், 6 மில்லியன்